ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் கீதா மகாத்மிய ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. இந்த ஸ்லோகத்தின் விளக்கம்: கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச, அதாவது பக்தி, ஸ்ரத்தை, ஆர்வம் மற்றும் கவனத்தோடு கீதையை படிப்பது பிராணாயாமத்தை செய்வதை விட சிறந்ததாக இருக்கிறது என்று ஆதிசங்கராச்சாரியார் கூறுகிறார். இப்பொழுது பிராணாயாமம் என்றால் என்னங்கிறத பார்க்கணும். இந்த ஸ்லோகம் புரிந்து கொள்ளணும் என்றால், பிராண என்றால் உயிர் என்று ஒரு பொருள். அதே சமயம் பிராண என்றால் சக்தி என்று இன்னொரு பொருள். யாமம் என்றால் கட்டுப்படுத்துவது என்று பொருள். அதனால் பிராணா யாமம் என்று சேர்த்து பார்த்தால் நம் உயிரை கட்டுப்படுத்துவது என்று அர்த்தம். அதனால் நம் உயிரை கட்டுப்படுத்துவதற்கு நமக்குள் இருக்கும் தீய குணங்கள், ஆசைகள், இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு கீதையை பக்தி, ஸ்ரத்தை, ஆர்வம் மற்றும் கவனத்தோடு படிப்பதுதான் இருக்கிறதிலேயே சிறந்த வழி என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்மம் கிருதானி ச, அதாவது கீதையை படித்தால் நம் ஆசைகள், கவலைகள், இந்த பாவங்கள், தீய குணங்கள் இதை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் கிடையாது. இந்த கீதையை படிப்பதினால் பூர்வ ஜென்மத்தில், முன்ஜென்மங்களில் செய்த பாவங்களின் பலன்கள் நம்மை தீண்டாது. அதாவது நம் செய்த அந்த பாவ பலன்களிலிருந்து விடுதலை தருவது கீதை மட்டுமே என்று ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். கீதா மகாத்மியத்தின் 2வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.